உங்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்தியா சுதந்திரமாக இருக்கா இல்லையா சார்? வாய்ப்பே இல்லைப்பா. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போ என்ன தான் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள் சுதந்திரம் இல்லைன்னு. அது உண்மை தானே. நிறைய இடத்துல இன்றைக்கி பெங்களூரில் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு இது வரைக்குமே விடுதலை கிடைக்கல. பெண்களுக்கு இன்னுமே போராடுற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் மாறணும், அதெல்லாம் மாற்றுவாங்கன்னு நம்பிக்கை. ஓகே. உங்களுக்கு பிடித்த தியாகிகள் யார் சார்? காந்தி. அப்புறம் முக்கியமாக எனக்கு பிடிச்சது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவருடைய ஒர்க்கு நிறைய படிச்சிருக்கேன். அப்புறமேட்டு வேறு அதான். சரி, ஓகே. இந்த நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த சுதந்திர தினத்துக்கு? எல்லாருமே என்ன தான் வேலை ஓடி ஓடி செஞ்சிட்டு இருந்தாலுமே இப்போ அந்த ஏதாவது லீவு கிடைக்கும் போது நீங்கள் சுதந்திரமாக உங்கள் குடும்பத்தை கூட இருங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் குடிக்காமல் இருந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றினாலே அது பெரிய விஷயம் தான். நான் குடிக்கிறது இல்லை, நான் விட்டுட்டு நானும் குடிச்சிட்டு இருந்தேன். உண்மையாலுமே என் ஃபேமிலிக்காக அதெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் ஆச்சு நான் குடியெல்லாம் விட்டுட்டு. அதே மாதிரி அவங்களும் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களா? வாழ்த்துக்கள். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பாய்.